Welcome to Daksha's Craft and Cooking. Hello friends, இன்னைக்கு நம்ம சுவையான சிக்கன் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இன்னைக்கு நம்ம 1.5 கிலோ பிரியாணி செய்ய போறதுங்கேட்டி ஒரு பெரிய பாத்திரம் எடுத்துருக்கோம். இப்போ இதில் நம்ம 100 ml ரீஃபைண்ட் ஆயில், 2 டேபிள் ஸ்பூன் நெய். இப்போ இதில் நம்ம 2 பிரியாணி இலை, 4 கிராம்பு, 4 ஏலக்காய், 2 இன்ச் பட்டை, அதோட 1/2 கிலோ பெல்னிஸாக நறுக்கிய வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இப்போ இதில் நம்ம 50 கிராம் ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச இஞ்சி பூண்டு விழுது சேர்த்திக்கலாம். அதோட 10 மிளகாய், 1/4 கிலோ தக்காளியை நீளமாக நறுக்கி சேர்த்தி சுருளை வதங்குற வரைக்கும் வதக்கிடலாம். இப்போ இதில் நம்ம 1 கப் புதினா, 1 கப் மல்லி இலை, 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், வீட்டிலே அரைச்ச 2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். பிரியாணியில் சேர்க்கறதுக்கு நான் 1.5 கிலோ சிக்கன் வாங்கி நல்லா சுத்தமாக கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் நம்ம சேர்த்திடலாம். இப்போ இதில் நம்ம 1 ஸ்பூன் கல்லுப்பு, 1 கப் தயிர் சேர்த்து நல்லா கலந்துடலாம். இப்போ இதில் நம்ம 1.5 லிட்டர் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுறலாம். பிரியாணியில் சேர்க்கறதுக்கு இன்றைக்கினா 1.5 கிலோ சீரக சம்பா அரிசியை கழுவி நல்லா ஊற வச்சுருக்கேன். அரிசி கண்டி இப்போ நம்ம 1 ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்திக்கலாம். சிக்கன் நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதில் நம்ம அரிசியை சேர்த்திடலாம். இதில் ஒரு எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு சேர்த்திக்கலாம். மூடி வச்சு வெயிட் வச்சிடலாம். குறைவான தீயில 15 நிமிஷம் வேக வச்சு எடுத்துடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு 15 மினிட்ஸ் ரெஸ்ட் பண்ணிடுங்க. இப்போ நம்ம திறக்கலாம். பாருங்கள், நம்ம பிரியாணி சூப்பராக வெந்துடுச்சு. இப்போ இதில் நம்ம 2 ஸ்பூன் நெய் சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். நம்மளோட சுவையான சிக்கன் பிரியாணி சூப்பராக தயாராகிடுச்சு.